7 வாசிங்க. ரோமர் 13:1-7 வரை. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். சரி, அப்போ நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்வது என்ன? இப்போ வாசித்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? பாசுமாரு, உலகத்தில் நம்மை ஆளுகிறவர்கள், நம்ம மேல ஆட்சி செலுத்துகிறவர்கள், கவர்மெண்ட்டுனால உயர்த்தப்பட்டுட்டாங்கன்னா, அரசு ஆட்சி கட்டிலில் உட்காந்துட்டாங்க, அதிகாரிகள் அந்த சீட்டில் உட்காந்துட்டாங்க, எல்லா துறைகளை சார்ந்த அத்தனை பேரும் அதிகாரத்தின் சீட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அறியும் போது, எவனை கனம் பண்ணணுமோ, எவனுக்கு பயப்படணுமோ, எவன்கிட்ட வரி செலுத்தணுமோ செலுத்திடணும். நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்க செலுத்த மாட்டோம் சொல்லக்கூடாது. நீங்கள் வீட்டு வரி செலுத்தணும், நில வரி செலுத்தணும், ஜெப வீட்டில் இருந்தால் ஜெப வீட்டு வரி செலுத்தணும். அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சேரெல்லாம் தூக்கி போட்டு உபசரிக்கணும், விஷயத்தை விசாரிக்கணும். அவன் பாட்டுக்கு வெளியே நிப்பாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு கூடாது. உடனே கூப்பிட்டு உள்ள சேர் போட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்கப்பா, உட்கார வைக்கணும், சாயா கொடுக்கணும், உபசரிக்கணும், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்டவங்க தான் ஜெப வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா தனியாக வீடு வாடகை எடுத்து வீடு வாடகை வீட்டில் இருக்கு, இப்போ பஞ்சாயத்து இல்லை. அதனால் பாஸ்டரு, நாங்கள் ஊழியக்காரங்க, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், எல்லாம் பேசக்கூடாது. எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு 7 வசனவாசி. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனுக்கு கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் யாரு? முதல்ல ஊழியக்காரங்க செஞ்சு பழகணும், அப்புறம் விசுவாசியில் செய்யணும். உலகத்தில் உள்ளவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வரி ஏய்ப்பு செய்வார்கள், வரி கட்ட மாட்டான், ஏற்றிக்கிட்டே இருப்பேன். முறையாக வரி செலுத்தணும். உலகத்தில் உள்ளவங்க பூரா செலுத்துறானா செலுத்தலையோ, ஊழியக்காரன் செலுத்திடுறேன். அப்போ தான் தேவ சமூகம் இருக்கும், இல்லைன்னா விலகிடும். தேவ பிரசன்னம் இருக்கும், எல்லாம் விலகிடும். வெறும் பாட்டு இருக்கும், வெறும் பிரசங்கம் இருக்கும், பிரசன்னம் இருக்காது, சமூகம் இருக்காதுப்பா. உண்மையற்ற வாழ்க்கையில் இருக்கிற ஊழியக்காரன் மேலே தேவ சமூகம் இருக்காது. பிரசங்கம் இருக்கும், பாட்டு இருக்கும், ஆராதனை இருக்கும், ஊழியம் இருக்கும், ஆனால் தேவ சமூகம் இருக்காது. இங்கேயே நீ தேவ சமூகத்தை இழந்துட்டு நீ ஊழியம் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா செத்தின நரத்து போயிடுவேன். பொய் வாயில் வந்துடக்கூடாது. மாய்மாலம், பொய்,
தந்திரம், பொண்டாட்டிகிட்டையும் செய்யக்கூடாது, பிள்ளைகள்ட்டையும் செய்யக்கூடாது, சபை விசுவாசிகிட்டையும் செய்யக்கூடாது, நடத்திப்புக்காரன்ட்டையும் செய்யக்கூடாது. பொய், திருடு, மாய்மாலம், தந்திரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பிரசவம் பண்ணாலும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பாட்டார நடத்தினாலும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஜெபக்கூட்டம் நடத்தினாலும் செத்தினா நரகம். செத்தா எங்கே போவான்? அந்த ஊழியக்கார அந்த பாஸ் நரகத்து போவான். அவன் பரலோகத்தை பற்றி பேசுகிறதுனால பரலோகம் வருவான்னு நினச்சிடாதீங்க. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறதுனால பரலோகம் வந்துடுவான்னு நினைக்காதீங்க. அவன்கிட்ட உள்ள பொய் இருக்கும், மறைஞ்சிருக்கும், மாய்மாலம் இருக்கும், தந்திரம் இருக்கும், திருடு இருக்கும், களவாணித்தனம் இருக்கும், பொய் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரசவம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி தான் விசுவாசியில் பூரா பாதி. ஊழியம் கெட்டு போகும். அதனால பொய் வந்துருச்சு, மாய்மாலம் வந்துருச்சு, தந்திரம் வந்துருச்சு அப்படின்னா உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்படுத்துறது. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, அறிக்கை செஞ்சு மன்னிப்பு எடுக்கணும். மன்னிச்சுக்கிறோம் ஆண்டவரே. சிலர் மன்னிப்பு எடுக்கிறது எப்படி? மன்னிச்சுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஃபாதர்கிட்ட வார வாரம் ஆர்சிக்காரங்க அறிக்கை செய்கிறோம். மறைக்கக்கூடாது, அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யாதவன் மறைக்கிறான்னு அர்த்தம். அறிக்கை செய்யாதவன் மறைக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யப்படாத பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அறிக்கை செய்யாத பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. மன்னிக்கப்படாத பாவத்தோடு ஒருத்தன் சாவான்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போவான். மன்னிக்கப்படாமல் ஒருவன் செத்தால், பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒருத்தன் செத்தான்னா அவன் எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். பிரதம் பண்ணுறதுனால பரலோகம் போயிடுவான்னு நினச்சிடாத. பாட்டார நடத்துறதுனால பரலோகத்துக்கு போயிடுவான்னு நினைக்காத. ரொம்ப தெளிவா இருங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியை செலுத்துங்க. எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையை செலுத்துங்க. எவனுக்கு பயப்பட வேணுமோ அவனுக்கு பயப்படுங்க. எவனை கனம் பண்ண வேண்டியமோ அவனை கனம் பண்ணு. அதிகாரிகள் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே கூப்பிடுங்க, உட்கார வைங்க, கட்டாயப்படுத்துங்க. வெளியே நிற்கிறேன், இல்லை நின்று பேசிட்டே போகிறோம், நீங்கள் வாங்க, உட்காருங்க, சாயை கூட்டிகிட்டு போங்க, கட்டாயப்படுத்தணும். அது நான் கூப்பிட்டேன், அவர் வரவானேன்னு சொல்லிட்டார். இப்படியா சொல்கிறது? ஆசு மக்க அசுத்தாய் பிடிச்சாங்க. உபசரிக்கிற குணம் இல்லாதவன், அதெல்லாம் உண்மை இல்லாதவன். வெளியே நிற்கிறாங்க அப்படின்னா வெளியே நிற்பானேன். வாங்க, உள்ள வாங்க. அது ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும். ஊர் தலைவன் வந்துடுவான், ஊர் நாட்டாமல் வந்துடுவான், அரசாங்கத்தில் பணி செய்கிற பணியாளர்கள் வந்துடுவாங்க. முதல்ல ஊழியக்காரங்களுக்கு உபசரிக்கிற குணம் வேணும். ஊழியக்காரங்களுக்கு வெளியில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பேசிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு ரசிக்கப்படாதவனா நிற்பான். எங்கேயாயிலும் அவன் போய் நீ உபசரிக்கிற அந்த குணத்தை பார்த்துட்டு அவன் வீட்டில் போய் அவன் முன்னாடி சொல்லிட்டு இருப்பான். அந்த போதகர் நான் மாட்டேன்னு சொன்னேன், கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு எனக்கு இப்படி செஞ்சார், உபசரிச்சார். இப்படிலாம் ஆண்டவரோட கடவுளோட இருக்கிறவங்க இப்படிலாம் செய்கிறாங்க பார்த்துக்க அப்படின்னு பேசுவேன். இப்போ மற்ற பெந்தகோஸ்காரர்களையும் மதிப்பான். ஒன்றையிட்டு மற்ற பெந்தகோஸ்காரையும் மதிப்பான். அவன் எதிரியாகவே இருக்கட்டும்ப்பா, ஊழியத்துக்கு வந்துட்டியா, கூப்பிட்டு உட்கார வை, ஏக கொடு. ரோமர் 12 இந்த 13க்கு முன்னாடி இருக்குமே சில வசனம். 19-20 வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
என்று எழுதினபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்களுக்கு இடை கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தலைமை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுதான் ஊழியக்காரன். பரிசுத்தாவி பெற்றவனுக்கு அடையாளம் இது ஒன்று. எதிர்த்தாப்புல உள்ளவன் பூரா தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பான், துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கெடுத்து பேசிக்கிட்டே இருப்பான், நம்மகிட்ட வருகிற ஜனங்களையும் வரவிடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். ஆனால் நமக்கு என்ன உண்டாகுது? அவன் கை முறிஞ்சிடாதா, அவன் கால் முறிஞ்சிடாதா, ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்க மாட்டாங்களா, அவனை ஆண்டவர் கொல்ல மாட்டாரா? இது பரிசுத்தாவியா? இது பரிசுத்தாவியா? சொல்லுங்கப்பா. உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா என்று சோதித்து பாருங்கள். பரீட்சைக்கு நிற்கணும். பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ அப்படிலாம் துரோகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. கையை வாங்க, காலை வாங்க, அவனை அடியும், அவனை கொல்லும், அவனை ஒன்றும் இல்லாமாக்கும். பரிசுத்தாவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்தால் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அதான் தேவன். ஆண்டவர் நியாயம் தெரிந்து கொள்ளையே ஆண்டவரே கொல்லட்டும்பா. அதில் இருந்து எப்படி சந்தோஷப்படலாம்? எப்படி சந்தோஷப்படலாம்? என்னப்பா அப்படி ஒன்று நினைக்க வைக்கிறது பிசாசு, அசுத்தாவி, அது பொல்லாதாவி. இப்படியெல்லாம் எழுதினார். ஜெபத்தை கேட்டால் என்ன ஆகும்? நாடு என்ன ஆகும்? சபை என்ன ஆகும்? ஊழியக்காரங்க என்ன ஆவாங்க? பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு விரோதிகள், முதல் எதிரி பெந்தகோஸ்துக்காரங்க தான். நான் புரிஞ்சுக்கிறேன். இயேசுனாருக்கு விரோதிகள் யாரு? அவர் சொந்தக்காரன், பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், பெரியம்மா மகன், சின்னம்மா மகன். ஐயோ, கூட இருக்கிற அம்புட்டு பயல் இஸ்ரவேல் மக்கள் அவ்வளவு பேருமே சொந்தக்காரன், சொந்த ரத்தமுடைய, சொந்த ஜாதி. அவங்க தான் ஏசுனார் சிலுவையில் அரைஞ்சது. சிலுவையில் ஆவிக்குரியவனை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதுபோல் நம்ம பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு யார் முதல் எதிரி? பெந்தகோஸ்துக்காரங்க. அவனை ஆவிக்குரியவன் சொல்லக்கூடாது. அவன் ஆவிக்குரியவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் பெந்தகோஸ்துக்காரன் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆட்களை எச்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான், யாசானத்தையும் சொல்லுவான், பரிசுத்தாவிட்டேன்னு சொல்லுவான், அந்நியவாத பதிரையும் சொல்லுவான். ஆண்டவர் நடத்துகிறோம்லாம் பொய் சொல்லுவான். ஒரு நாள் ஆண்டவர் நடத்த மாட்டார். இவன் தான் நடத்துவான். இல்லைன்னா இவன் பொண்டாட்டி நடத்தும், இல்லைன்னா அவங்க பிள்ளைகள் நடத்தும், இல்லைன்னா அவன் விசுவாசிகள் பணம் கொடுக்குற விசுவாசி நடத்துவான். எதுனார நடத்துகிறாரு? இத்தனை நடத்துதல்ல இத்தனை பேர் இருக்காங்க. இதில் யாராவது ஒரு ஆள் நடத்திட்டு இருக்கு. அதனால் தேவன் நடத்துகிறார் பொய் சொல்லுவான். ஒரு நாளும் தேவன் நடத்த மாட்டார். ஆவிக்குரியவனை தான் தேவன் நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்ப நடத்துறது பரிசுத்தாவியோட நடத்திப்புக்குள்ள இருக்கிறவங்கள தான் நான் சொல்றது ஆவிக்குரியவங்க. பெந்தகோஸ்துக்காரங்க வேற, ஆர்சி மாதிரி, ஜிஎஸ் மாதிரி பெந்தகோஸ்துக்காரன். பெந்தகோஸ்துக்காரன்னா என்ன? நான் ரசிக்கப்பட்டேம்மா, யாசம் நடத்தேம்மா, பரிசுத்தா விட்டேம்மா, அந்நியவாத பேசுறேம்மா, சபைக்கு போறேம்மா, ஊழியம் செய்கிறேம்மா, அவனை தான் நான் பெந்தகோஸ்துக்காரன்னு சொல்றது. ஆனால் பரிசுத்தாவியானவர் நடத்தப்படுற ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அல்ல. ஆவியானவர் நடத்துகிறாருன்னா தெரியும்ப்பா. அவன் ஜெபம் ரோதியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அந்த எபிரேயர் 12 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எபிரேயர் 12 எபிரேயர் 12 ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. 24 ஆவியிலே ரத்தம் பேசுவதை பார்க்கிறோம்.
நன்மையானவைகள் பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, உங்களுக்குள்ள ஓடுறது ஆபேலுடைய ரத்தமா இருக்கக்கூடாது. யாருடைய ரத்தமா இருக்கணும்? அப்போ உங்க ஜெபம் கொள்ளுடானே எப்படி வரும்? அடிடா ஆண்டவரே, அடியும் கொல்லும், காலை வாங்க, கையை வாங்க. என்ன அவர் என்ன கூலிப்படையின் தலைவரா? கையை வாங்குறதுக்கு, காலை வாங்குறதுக்கு இவங்க அப்படி ஆக்கிடுவாங்க. ஆக்க வைக்கிறது அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், அதிக நன்மையானவரை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆவிக்குரிய ஊழியக்காரனுடைய பிரேயர் எப்படி இருக்கும்? அதான் ஆவிக்குரியவனை கண்டுபிடிங்கன்னு சொன்னது. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுன்னு எழுதியிருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அவனுடைய ரத்தம் என்ன பேசிச்சான்? 8ஆம் வசனம். அதற்காக என்ன செய்தார்? சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சமைக்கப்பட்டிருப்பாய். போதும். அப்போ ரத்தம் என்ன செய்தான்? பூமியிலிருந்து தேவனை கூப்பிடுகிறது. ஆபேலின் ரத்தம் கூப்பிடுது. ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, இயேசுவே, நம்மளை கொலை பண்ணிவிட்டானே, கூட பிறந்தவன் கொலை பண்ணிட்டானே. அதான் பெந்தகோஸ்துக்காரனுக்கு பெந்தகோஸ்துக்காரன் தான் எதிரி. ஆபேல் ஆவிக்குரியவன் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது பழைய ஏற்பாட்டில். அவன் ரத்தம் என்ன சொல்லுது? ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டு என்ன கொலை பண்ணிட்டானே, என்ன கொலை பண்ணிட்டானே, கூட பிறந்தவன் கொலை பண்ணிட்டானே, கொலை பண்ணிட்டானே. எப்போ நீர் தீர்ப்பு வழங்குவீர்? எப்பொழுதும் நியாயம் தீர்ப்பீர்? ரத்த சாட்சி எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்குப்பா. 6:10. 6ஆம் வெளிப்படுத்துற விசேஷம். எல்லாரும் எடுத்து பாருங்களே, அப்பதான் மண்டையில ஏறு. இன்னும் ஜாஸ் உங்களுக்கு மண்டையில ஏத்தாது. வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் வாசி. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்படிக்கைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப கொல்லப்படுறவங்களுடைய ரத்தம் என்ன கூப்பிடுது? ஆண்டவரை கூப்பிட்டு என்ன சொல்லுது? நியாய திருப்பி செய்ய மாட்டீரா? பழி வாங்க மாட்டீரா? இப்போ ஆபேலின் ரத்தம் தன் சகோதரனுடைய பழி வாங்குதலை எதிர்பார்க்குது. என்ன கொலை பண்ணிவிட்டேன், கொன்னுட்டேன், பூமியில் வாழ விடாமல் தடுத்துட்டேன். அதனால ஆபேலின் ரத்தம் பேசுனது என்ன பேசுது? ஆண்டவரே, காயினு இப்படி என்னை கொண்டுட்டா, என்னை வாழ விடல, அவனை எப்போ பழி வாங்குவேன்? எப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீர்? நியாய தீர்ப்பு செய்வீர்? அப்படின்னு ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டு இருக்கு. அநேகருடைய இந்த பூமியில இயேசுக்காக கொல்லப்பட்டாங்க. பத்தியா, இவங்கெல்லாம் பரிசுத்தமாகாதவங்க. இவங்கெல்லாம் யாரு? ரத்த சாட்சி தான் பரிசுன்னு சொல்லுவேன். இந்த ஊழியக்காரன் அறிவில்லாதவன், தெளிவில்லாதவன், ரத்த சாட்சி இல்லை, பரிசுத்தம் ஆகிறவன் தான் பெரியவன். இவங்க மாவி, இவங்களுடைய இருதயம், இவங்களுடைய ரத்தம் பரிசுத்தமே ஆகலை. இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஏசுநாரை பற்றி சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும்போது செத்து போயிடுவேன். ஆனால் குணப்படாதவங்க, பரிசுத்தம் ஆகாதவங்க. ஆனால் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்டாங்க? ரத்தம் சிந்திட்டாங்க. அதனால ரத்த சாட்சி தான் பெரிய ஆளுன்னு உங்கள் மண்டையில் இருந்துச்சுன்னா இப்போ கழிவு. ஏசுநாருடைய ரத்தம் கொண்டு கழிவு. ஏசுநாருடைய உனக்கு யார் அப்படி சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? அவங்கெல்லாம் பரிசுத்தவங்க கிடையாது. இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களில் சில பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்க இப்படி கூப்பிட மாட்டாங்க. செத்து போன பிறகு பழி வாங்க ஆண்டவரே, நியாய தீர்ப்பு செய்ய ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறதுன்னா செத்து போன பிறகு கூப்பிடுறாங்க. இவர் ஏன் பரிசுத்தமானாங்களா?
இந்த தேவசித்தம் செஞ்சானே நேற்று திஞ்சித்தம்ல தாவீது, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? எவனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னானே மகனை கூப்பிட்டு அவனை கொன்னுரு, இவனுக்கு தேவசித்தம் செய்கிறவன். ஏதோ அவன் தேவான்னு சொல்லிவிட்டான், பவுல் சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு நீயும் சொல்லிட்டு இருக்காத. நீ கொஞ்சம் படி, பைபிளை வேதத்தை படி, பைபிளை படிக்காம பேசாத. கூப்பிட்டு வரிசையாக சொன்னான் தெரியுமா? மகனை கூப்பிட்டு, நான் கொல்லலை, ஏன்னா அவன் பதவியை தக்க வைக்கிறதுக்கு, அவன் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு, அவன் ஊழியத்தை பாதுகாக்கிறதுக்காக சில காரியம் செய்ய மாட்டேங்கிறேன். ஆனால் அவன் மனசு பரிசுத்தமே ஆகலை, அவன் ரத்தம் பரிசுத்தமே ஆகலை. அதனால மகனை கூப்பிட்டுட்டு அவனை போர்த்தளிரு, யோப்ப போர்த்தளிரு. பழிக்கு பழி வாங்குது. இந்த பழி வாங்குற உணர்வு தேவசித்தம் செய்கிறவனுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அது கம்ப்ளீட் தேவசித்தம் இல்லை, அது கம்ப்ளீட் கிடையாது. அவன் தேவசித்தம் குறிப்பிட்ட காரியங்களில் செஞ்சான். கடவுளுடைய மனதை புரிந்து கொண்டு முழுமையான தேவசித்தம் தாவீது என்ன செய்யல. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ப்பா. மயன் ஜாலமோனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த அவனை போர்த்தலிரு. நான் இன்னும் ஒருத்தன் தூசி திட்ட வருவான்ல, ஒருத்தன் பெரியமணிக்கு ஒருத்தருத்தேன் கீமை, அவனை போர்த்தல்லுங்குது. இவன் போய் காலில் விழுந்துட்டான், மன்னிப்பு எடுத்துட்டான். மன்னிச்சானா போர்த்தல்னு சொல்லுவானாப்பா? மன்னிக்கிற மாதிரி நடிக்கிறது. இவன் எல்லாம் தேவசித்தம் செஞ்சோம்னு அவன் சொல்கிறான். யார்? பவுல். தேவசித்தமாக செஞ்சா முன்ன பின்ன படிக்க வேண்டாமா? ஊழியம் செஞ்சால் போதாதுலே. பைபிள் உங்கள் கையில் இருக்க பைபிளை படிங்கய்யா, ராத்திரி போல படிங்க, ஆவியானவரோடு சேர்ந்து படிங்க. சும்மா நீங்கள் மட்டும் படிக்காதீங்க, சாசு பக்கத்துலேருந்து வேறு அர்த்தம் கொடுத்துருவான். ஆவியானவரோடு சேர்ந்து படிச்சிங்கன்னா சரியான கருத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவான். தேவசித்தம் செஞ்சான்னு 2 வசனம் இருக்கிறதுனால அவன் தேவசித்தம் செஞ்சான்னு நீங்களாம் நம்புறீங்க. அப்படி இல்லை. குறிப்பிட்ட காரியத்தில் பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இதில் அவன் தேவசித்தம் செஞ்சான். அதில் மட்டும் தேவசித்தம் செஞ்சா போதுமா? நிர்வாகத்தில் செய்ய வேண்டாமா? அதான் நேற்று சிந்திச்சோம். குலகார பாவி, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறவன், அடுத்த முன்னாடி ஆட்டையை போடுறவன் சொன்னானா இல்லையா? தேவசித்தம் செஞ்சான்னு ஒரு வசந்த வாசிக்கிட்டு நீ பாட்டுக்கு தேவசித்தம் செஞ்சாரு. தாவீதை போல நம்ம இருக்கோம்னா ஏழை அடுத்த முன்னாடி ஆட்டையை போடுறது தானே சொல்கிற. திருட்டு போயிடு, களவாணி போயிடு. நம்மளை மாதிரி உள்ளவங்க வந்துட்டா இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லாத ஆவி. அவன் கூப்பிட்டு வச்சு மயனை கூப்பிட்டு, நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ மன்னிச்சிடாத. இப்படியா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது, அடுத்த தலைமுறையை உருவாக்குறது இப்படியாயா? அதனால சில ரத்த சாட்சியாக மறிச்சிருப்பான், ஆனால் பண்படாமல் மறிச்சிருப்பான். ஏசுனாருக்கு மேலே ஒரு வைராக்கியம், ஏசுனார் சுவிசேஷத்துக்கு மேலே ஒரு வைராக்கியம். அவன் போய் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதிரிகள் என்ன பண்ணிடுவான்? வெட்டி தள்ளிடுவான், கொன்றுவான். ஆனால் பண்படாமல் செத்துருப்பாங்க, பரிசுத்தம் அடையாமல் செத்துருப்பாங்க. அப்போ அவங்க ரத்தம் என்ன செய்யும்? பலிபீடத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் எல்லாம் கொடுத்துருப்பார். அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க? செத்து போன பிறகு எப்போ நியாயந்திருப்பீர், எப்போ அவனை கொல்லுவீர், எப்போ கையை வாங்குவீர், காலை செத்து போன பிறகு அவன் ஆவி பரிசுத்தம் இல்லத்தை பற்றியில் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்தாவியான உங்களுக்கு சொல்லித் தருவார். நான் சொல்லுகிற வேலையை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் புத்தியை தருவாராக, புரிந்து கொள்ளுதலை தருவாராக. அதனால் ஒரு வசனம் இருக்குது, 2 வசனம் இருக்குன்றது அதை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுட்டு நிற்காதீங்க. இப்போ நான் கண்டுக்கிற மாட்டேன். என்னைய மாதிரி சிலர் வேதத்தை ஆராய்ஞ்சவன் வந்து உட்காந்துருந்தாண்டா, அடுத்து நீங்கள் அவனுக்கு பிரசங்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னு உங்களை போர் தள்ளிட்டு போயிடுவேன். அதே இடத்துல உங்கள் தோலை உரிச்சிடுவேன். நான் என்ன செய்வேன்? ஆகா, சபை இடறிடக்கூடாது, நம்ம தனியாக இருக்கும்போது பேசிக்கிடுவோம் அப்படின்னு நான் பேச வந்துடுவேன். அதனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சத்தியமா? நான் வந்துடுவேன். ஆனால் நம்மளை மாதிரி சில ஆவி உள்ள வந்துட்டான்ல, நம்மளை அங்கேயே வச்சு தோலை வச்சுருவோம். எங்கள் ராஜா பிசிங்கர்லாம் அதே சபைக்குள்ளே வச்சு எங்களை தோலை உரிச்சிட்டு தான் போவோம்.
நாங்கள் அப்போ சொல்லுவோம், திருத்தணும் ஊழியக்காரனை, கீழே இருக்க ஊழியக்காரனை திருத்தணும். அதனால் சபைக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு இப்படி தோலை உரிச்சா எப்படி? ஒரு தனியாக ரூமில் வச்சு திட்ட வேண்டியதானே? எல்லாருக்கும் மத்தியில் வச்சுக்கிட்டு தான் திட்டுறாரு அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சேன். அப்புறம் போக போக தான் அது புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவனை எல்லாருக்கும் மத்தியில் வச்சு கிடந்து கொள். அந்த வசனம் அப்போ தான் நமக்கு வெளிச்சம் வருது. தனியாக ரூமில் வச்சு கவனிக்கணும், ரூமில் வச்சு திருத்தணும், அப்படி தான் அந்த காலத்தில் நினச்சேன். ஆனால் இந்த வசனம் வெளிச்சம் உள்ளே வந்த பிறகுதான் நம்மள்கிட்ட குறை நீங்கணும். அது எல்லாருக்கும் மத்தியில் வச்சு சொன்னா என்ன, அந்தரங்கமாக சொன்னா என்ன, என்னல உனக்கு மதிப்பு மரியாதை வேண்டியிருக்கு. ஏன்னா பரிசுத்தம் தான் முக்கியம். ஆண்டவருக்கு முன்னாடி உனக்கு மதிப்பு மரியாதை முக்கியம், உன் ஊழியமாக முக்கியம். உன் ஆவி, உன் ஆத்மா, சரீரம் என்ன செய்யணும்? பரிசுத்தமடையின. அது 10 பேருக்கு மத்தியில் வச்சு கத்த நம்மளை பரிசுத்தமாக்குனா என்ன, தனியாக கூப்பிட்டு பரிசுத்தமாக்குனா என்ன? எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். படிச்சுக்க. இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காத, நினச்சிக்கிட்டு இருக்காத. நமக்கு பரிசுத்தம் ஆகணும், பரலோகம் போகும். அதான் தேவனுடைய சித்தம். அது எங்கே வச்சு பரிசுத்தப்படுத்துனா நமக்கு என்னையா? நம்ம பரிசுத்தப்படுத்துகிற வேலையே யார் கையில் இருக்கு? தேவன் கையில் இருக்கு. அப்போ அவருக்கு ஊழியக்காரங்களை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். எங்கே பரிசுத்தமாக்குனா என்ன, எப்போ பரிசுத்தமாக்குனா என்ன? பரிசுத்தம் ஆகணும். திடீர்னு செத்து போனோம்னா போகணும், பரலோகம் போகணும். நம்ம நீடித்த காலம் இருக்க போகிறது இல்லை. எந்த நேரம் கர்த்தர் கூப்பிட்டாலும் என்ன செய்யணும்? போகணும். அதில் ரொம்ப கருத்தாக இருங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரத்த சாட்சி மேன்மையானது அல்ல. நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தால் அதை மாற்றிக்கிறீங்க, மனம் திரும்பிடுங்க. இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. ரத்த சாட்சியம் மறிக்கிறதா மேலான மரணம்னு நினச்சிட்டு இருக்காதியே. பரிசுத்தமும் பூரணப்பட்டு மறிக்கிறதா மேலான மரணம். பரிசுத்தமே இல்லாமல் மறிக்கலாம், இயேசுக்காக மறிக்கலாம், சுசேஷத்துக்காக மறிக்கலாம். பரிசுத்தம் அடைந்து மறித்தவர்கள் பழி வாங்குகிற உணர்வு அவங்கள்ட்ட இருக்காது, பகைக்கிற உணர்வு அவங்கள்ட்ட இருக்காது. இந்த இவங்கெல்லாம் பழி வாங்க சொல்கிறாங்க. ஆண்டவரையே கூலிப்பட தலைவனை மாத்துறேன், அங்கே செத்து போன பிறகு மாத்துறாயா? உயிரோடு இருக்கும்போது தெரியாது, அறிவில்லை, புத்தி இல்லை, சோம் பண்ணிடுறேன். செத்து போன பிறகு ரத்த சாட்சியம் மறித்த பிறகு கூப்பிட்றான்ல, எது கூப்பிட்றேன்? ஆண்டவரை பழி வாங்குறேன். அவர் வாட்டுக்கு சும்மா இருக்காரு, இவன் போய் தூண்டி விடுறேன். அடி ஆண்டவரை, குத்து ஆண்டவரை, கொல்லு ஆண்டவரை. ஏழை ஒன்றை கொன்று தானே கொண்டாந்து வச்சிருக்கு. உன்னை கொல்ல பிறகு உன்னை மனம் திரும்பலையே. அந்த பகை உணர்வு, பழி வாங்குற உணர்வு, அது ஜீசஸ் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, அதை நான் பார்த்துக்கிருவேன். நீ என்ன செய்யணும்? ஊழியக்கார விசுவாசி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எவெல்லாம் உனக்கு விரோதியா, எதிரியா, பகைவனா இருக்கானோ அவனையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடு, அவனுக்கு தண்ணி கொடு. அவன் உனக்கு தீமை செய்யட்டும், உன் பேரை கெடுக்கட்டு, உன்னை முன்னேற விடாம தடுக்கட்டு. ஆனா நீ என்ன செய்யணும்? அதனால ஊழியக்காரங்க, அதிகாரிகள், வெளியில் உள்ளவங்க, அவிசுவாசிகள், தலைவர்கள், படியாளர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல கனம் பண்ண பழகு. வெளியவே நின்று பேசிட்டு அவன் அனுப்பி விடாது. அதுவும் தேவனுடைய வீடு. ஊழியங்கிறது தேவனுடைய வீடு. தேவன் அங்கே இருக்கார். எல்லா மக்களும் அங்கே உபசரிக்கப்படணும், அன்பு செய்யப்படணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. உபசரிக்கிற குணத்துக்கு வாங்க. இங்கேயே உங்கள் இருதயங்களில் யார் மேலேயாவது பகை இருக்குமானா, விரோதம் இருக்குமானா, பழி வாங்குற உணர்வு இருக்குமானா மனம் திரும்பிடுங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் ஆராதனை செஞ்சாலும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டேன். பிரசவம் பண்ணாலும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டேன். மக்கள் வேணா சொல்லிட்டு போவான், நல்லா இருந்துச்சியா, பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, உங்கள் பிரசங்க நல்லா இருந்துச்சு, கத்தர் பேசுனாரு சொல்லிட்டேன். யார் பேசுனோம்னு? கத்தரா பேசுனாரு. கத்தர் பேசுவாரா? இவ்வளவு பழி வாங்குற உணர்வு வச்சிருக்கிறவன்ட்ட பரிசுத்தாய் தங்கியிருப்பாரா? அசுத்தம் பா, டாய்லெட் மாதிரி இது. டாய்லெட் கிடந்தா எப்படி தாண்டுவோமோ, இவன் பாடுற பாட்டை தாண்டிடுவார், இவன் மெசேஜை தாண்டிடுவார். அது அசுத்தம்ப்பா, அருவருப்பு. அசுத்தம், அருவருப்பு. எப்படி வேசித்தன விபச்சாரம் ஆண்டவருக்கு அருவருப்போ,
அதுபோல் பகை உணர்வு யார்கிட்ட இருந்தாலும் சரி, அவனும் வேசித்தனம் பண்ணவனும் உபச்சாரக்காரனும் ஒன்று. பொய்யன், திருடன், களவாணிப்ப எல்லாம் ஒன்று. அம்புட்டு புயலுக்கும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தம் மீறிய கடல். அவன் ஊழியம் செய்கிறான், அவன் பருவத்துக்கு போயிடுவான்னு நினச்சிடாதியா. நான் இப்போ ரத்த சாட்சியவே பெரிய மேலான சாட்சின்னு நம்பிடாத, நினச்சிடாதுன்னு சொன்னா இல்லையா? வசனம் உனக்கு இருக்கா இல்லையா? இதே மாதிரி தான் வேசித்தனா, விபச்சாராவி, வேசித்தனாவி, பொருளாசினாவி, பணாசினாவி, பகை, விரோதம், வைராக்கியம், சண்டை, இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நீ என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் பரலோகம் அங்கீகரிக்க மாட்டேன். பரலோகம் அங்கீகரிக்காது. அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். வேசித்தனத்துக்கு விபச்சாரத்துக்கு சமம். வேசித்தனம் பண்ணதும் சரி, விபச்சாரம் பண்ணதும் சரி, நீ களவாண்டதும் சரி, திருடுறதும் சரி, நீ பொய் சொல்கிறதும் சரி, பொய் சாட்சி சொல்கிறதும் சரி, எல்லாத்துக்கும் சமம். பகைக்கிறது, சகோதர பகை, மனுஷ கொலை பாதகன், உலகத்தில் உள்ளவங்க பூரா கொலை பண்ணிடுவான். நீ இருதயத்தில் பகைச்சா போது உனக்கு பரலோகம் கிடையாது. அப்படின்னா நீ மனம் திரும்பலை, ரட்சிக்கப்படலை, நீ ஆவிக்குரியவனாக பரிசுத்தம் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் தேவசித்தம் தேவசித்தம் சொல்லுவாங்க. பகைக்கிற சுவாபம், பழிவாக்குற சுவாபம் விரோதருக்கு இருக்கா அவங்க இருதயங்களில்? அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் பாட்டு பாடினா சரி, இல்லையா நான் அதெல்லாம் பண்ணலையா, நான் வீடியோ எடுத்து காட்டுறேயா, அதனால் பரவ போயிருவியா? நீ வீடியோ எடுத்து போட்டினா என்ன, கேசட்டில் போட்டா என்ன, புத்தகம் எழுதினா என்ன, மேகசின் எழுதினா என்ன, புத்தகம் உலகமெல்லாம் வித்தாத்தா என்ன, செத்தின பல்லம் போகும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இறைவனை. இதயத்தில் பகை வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு, பழி வாங்குற உணர்வை வச்சுக்கிட்டு எப்படியா பல்லம் போவ? வேசித்தனத்தை வச்சுக்கிட்டு, உபச்சாரத்தை வச்சுக்கிட்டு எப்படி பல்லம் போவ? பொய், பிராடு, பித்தலாட்டம், இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா உன் இருதயம் அசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். நீ அதோட செத்துட்டீன்னா உனக்கு நரகம் தான். ஊழியம் செய்யறதுனால பரலோகம் போயிடலான்னு நினைக்காது. ஆவிக்குரியவன் தான் பரலோகம் போவான். யார் போவா? அவன் அழைக்கப்பட்டவன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் உண்மை. அதனால தேவசித்தம் செஞ்சான் தாவீது அப்படின்னு எழுதிக்கிறனால அவன் தேவசித்தம் செஞ்சான்னு நினைக்கிறாரு. குறிப்பிட்ட காரியத்தில் தேவசித்தம். கிதியோன் தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். சாமுவேல் தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். ஆபிரகாம் தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். ஈசாக்கு தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். யாக்கோபு தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். யூதா தேவசித்தம் செய்தான், குறிப்பிட்ட காரியம். இதுபோல நியாயாதிபதிகள், ராஜாக்கள், எஸ்ரா, நெகமியா, செருபாபேல் எல்லாரும் தேவசித்தம் செஞ்சாங்க. தானியேல், எசேக்கியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூப், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இவங்கெல்லாம் தேவசித்தம் செஞ்சவங்க. என்ன தேவசித்தம் செஞ்சான்? அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையில் உண்மையாக இருந்திருப்பாங்க. ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த அறையில அவங்க தேவசித்தம் செஞ்சாங்க. அவங்கள விட நீங்க விசேஷமானவர்கள்ப்பா, ஒத்துக்குருவீங்களா? ஆமா, அது அவன்கிட்ட கேளு, நீ ஏன்ட்ட கட்டிட்டு இருக்க? ஆமாப்பா, இந்த ரத்தம் என்ன கிடைச்சுன்னு அந்த 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 புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல கடைசி 57 வாசில, 7ஆம் அதிகாரம் 57 வாசி. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதில் அடைத்துக் கொண்டு ஒருமுறைப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். இதுதாண்டா அவனுடைய மேன்மை. அடி கல் தலை மேலே மூஞ்சி மேலே வந்து விழுந்து விழுந்து உடஞ்சி மண்டெல்லாம் ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. வேட்டி சட்டையெல்லாம் ரத்தமாகுது, ஃபுல் ப்ளீடிங் ஆகுது, பிளட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஊரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் முழங்கால் பண்ணிக்கிட்டு சொல்கிறான், இயேசுவே இந்த பாவத்தை. அந்த ரத்த சாட்சி தான் பெஸ்ட். பழைய ஏற்பாட்டு ரத்த சாட்சி எல்லாம் பெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி மறிக்கணும். அவனை தான் பரிசுத்தவான்னு நம்ம சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான். அவர் சுவிசேஷகன். அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களை சந்தித்து சுவிசேஷம் சொன்னவன். ஊருக்காரன் சொந்தக்காரனுக்கு பிடிக்கல, கல்லறிஞ்சு கொள்றாங்க. ஏன்னா இவர் ஏசுன்னு சொல்கிறான். அவங்க எகோவான்னு சொல்லி பழகினவங்க. அதனால் ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. சபை உண்டான பிறகு உண்டான முதல் இரத்த சாட்சி. அவன் ரத்தம் என்ன செஞ்சு? எப்படி கூப்பிடுச்சு? அவனுடைய ரத்தம் எப்படி கூப்பிடுச்சு? இயேசுவே இந்த பாவத்தை, விரோதிகளை, எதிரிகளை, வாழ விடாதவனை, முன்னேற்றத்தை தடுத்தவனை இப்படி ஜெபம் பண்ண முடியாது. அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிறோம் அதிக நன்மையானவனை பேசுகிறது கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தில் பிறந்தவன் ஸ்தேவான். அதனால் அவன் சொல்கிறான், தனக்கு விரோதமாக இருந்தவன், முன்னேற விடாதவன், தடுத்தவன், வாழ விடாதவன், கொன்னவன், அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறான் பத்தியில. அதான் ஸ்தேவான். நன்மையானவளை பேசுகிற ரத்தம் அவனுக்குள்ளே வந்துச்சு. பழி வாங்குகிற ரத்தம் வரல, இயேசுனாருக்குள்ளே ஓடுன ரத்தம். அந்த ரத்தத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கேன், ஒருத்தன் பரிசுத்தமாகிருக்கான்னா எப்படி ஜெபம் பண்ணுவேன்? மனம் திரும்பாத ஆட்கள்லாம் பெந்தகோஸ்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் விளங்காது, புரியாது. கொலை பண்ணுறாயா, கல் மேலே கல் விட்டுட்டு இருக்கா, அடித்து மண்டெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக எவையா ஜெபம் பண்ணுவேன்? இந்த இரத்த சாட்சி வேற, அந்த இரத்த சாட்சி. அதனால நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவங்கள மாறணும். முன்ன நம்ம இப்படி இருந்துட்டோம், அப்படி சிந்திச்சிட்டோம், அப்படி பேசிட்டோம், அதுக்கு ஏற்றபடி வசனத்தை எடுத்து பிரசவம் பண்ணிட்டோம்னா மனம் திரும்பிடணும். என்ன செய்யணும்? மனம் திரும்பிடணும். அப்போ எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க. அவன் எதிரியாக இருந்தாலுமே நம்ம கனம் பண்ணணும். எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான், வீட்டு வாசலில் நுழைஞ்சிட்டான்னா அவனை உட்கார வைக்கணும், அவனை காப்பி குடிக்க சொல்லணும். எபிரேயர் 13:1 வாசிங்க. 13:1-2. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. பதிலா பிச்சைக்காரன் வருவான், நம்மகிட்ட ஏமாத்திரம் வருவான். ஆனால் உபசரிக்கிற குணத்தை நாம் இழந்துடக்கூடாது, ஏமாறக்கூடாது. ஆனால் உபசரிக்கிற குணத்தையும் இழந்துடக்கூடாது. ஆவிக்குரியவன் உபசரிப்பான், எதிரி வந்தாலும் செய்வான். வீட்டுக்குள்ளே வரணும், அவனுக்கு சேர் எடுத்து போடணும், பாய் இருந்தால் பாய் எடுத்து உரிக்கணும், காப்பியை போட்டு கொடுக்கணும், ஸ்நாக் இருந்தால் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், யாராக இருந்தாலும் கொடுக்கணும், எதிரியாக இருந்தாலும் கொடுக்கணும், அந்நியனாக இருந்தாலும் கொடுக்கணும். அதுக்கு தான் ஒன்றே கத்தரை ஆசிர்வச்சு வச்சிருக்காரு. நீ கொடுக்கலன்னு வச்சுக்க, ஆண்டவர் கணக்கில் எழுதிடுவார், உன் மகா திட்டு போய் அப்படி திட்டு போயன்னு சொல்லிடுவார். எப்பா நம்ம எல்லார பத்தியும் தேவனுக்கு தெரியும்ப்பா.
ஆண்டவருக்கு தெரியாமலா இருக்கும்? நம்ம யாரும் தெரியும். ஆனால் உபசரிக்க ஊழியக்காரங்க எல்லாரும் உபசரிக்க, விசுவாசி உபசரிக்கிறானா இல்லையோ, ஊழியக்காரன் உபசரிச்சா உன் கையில் வர்ற வருமானம் இந்த உபசரிக்கிற குணத்துக்குன்னே ஒரு பங்கு ஒதுக்கி வச்சிடும். இப்போ காப்பி போடுறாங்க, சாயா போடுறாங்க. சில நேரம் 40 வயசுக்கு மேலே உள்ள வந்துட்டான், 50 வயசுக்காரன் வந்துட்டானா காப்பி சாயா நினைச்ச மாட்டான், குடிக்க மாட்டான், சீனி போடுறத விரும்ப மாட்டான். அப்போ அவனை எப்படி உபசரிப்ப? ஒரு பூஸ்ட் டப்பா வாங்கி வை, ஒரு கார்லிக் டப்பா வாங்கி வை. அது உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இல்லை, வர்ற போகிறவனுக்கு. நீ என்னத்தையாவது குடி, அதை பற்றி ஏதுனாரு கவலை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாயா போட்டு கொடுக்கும்போது சாயா குடிக்க மாட்டான். 50 வயசுக்கு மேலே வேண்டாம்பா, வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நாங்கள் கொடுக்க தான் செஞ்சோம். எப்படி குடிப்பாங்க? சீனி போட்டதை குடிப்பானா? சாயா குடிப்பானா? குடிக்க மாட்டான். அப்போ ஒரு பூஸ்ட் வாங்கி வை, ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி வை, பாலை வாங்கி வை. உன் கையில் வர்ற வருமானத்தில் ஒரு பங்கு உபசரிக்கிறதுக்காகவே ஒதுக்கிடணும். அந்நியரை உபசரிக்க செய்யி. பொண்டாட்டி பிள்ளைங்க செலவு பண்ணிட்டு இருக்காத. அந்நியருக்காகவே வை, உன் எதிரிக்காகவே வை. இதெல்லாம் தெரியாது, பிரசங்கம் மட்டும் நீட்டிடுவாங்க. வாழ்க்கையில் வேண்டாமா, இதெல்லாம் செய்ய வேண்டாமா, இதெல்லாம் படிக்க வேண்டாமா? உண்மை உள்ளவன், ஊழியக்காரன் உண்மை உள்ளவனா இருப்பான்னா இதெல்லாம் செய்வான். தர்மம் பண்ணுறது வேற, அது வேலை. பிச்சைக்காரன் வருவேன், அவங்களுக்கு தர்மம் பண்ண. ஆனால் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உபசரிக்கணும். வீட்டுக்கு வர்றவன அப்போ யார் யாரெல்லாம் வருவா? அந்நியர் வருவான், விசுவாசி வருவான், ஊழியக்காரன் வருவான், சண்டை போட்டவன் வருவான், நமக்கு தீமை செஞ்சவன் வருவான். எல்லாருக்கும் நீ உபசரிக்கணும். உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் வெயில் காலத்தில் வந்தாங்கன்னா ஜூஸ் கொடு. என்ன கொடுக்கணும்? லூசே தூங்காத, வெயில் காலத்தில் வந்தா ஜூஸ் கொடு. அந்த நேரத்தில் கொதிக்க கொதிக்க ஒரு சாயா போட்டு கொடுத்துருக்காத. முட்டாத்தனமாக உபசரிக்காத, ஞானத்தோட உபசரி. அது வெயில் காலமா, அது மழை காலமா, அது பனிக்காலமா, அவன் 40 வயசுக்கு கீழே உள்ளவனா, 40 வயசுக்கு மேலே உள்ளவனா, அவன் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவனா? உனக்கு ஞானம் வேணும். உன்கிட்ட பரிசுத்தாவி இருந்தாருன்னா இந்த ஞானத்தை கொடுப்பாரு. உன்கிட்ட இருக்குது அசுத்தாவி, அப்புறம் எப்படி இந்த ஞானம் வரும்? என்னப்பா என்னப்பா சொல்ற? ஆமா ஆமா தெரியுதுல. அப்போ ஒழுங்கா கொடு, அப்போ ஒழுங்கா கொடு. அதுல காலம் பார்த்து கொடு. அதான் ஞானம். ஞானத்திலே வளர்ந்தார் இயேசு கிறிஸ்து, ஞானத்திலே வளர்ந்தார். உனக்கு எனக்கு ஞானம் வேணும். வெயில் காலமா, முதல்ல காலங்களை குறித்த ஞானம்ப்பா. வெயில் காலமா, மழை காலமா, பனிக்காலமா, வெயில் காலமா, காற்று காலமா, அப்போ எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது. இப்போ 40 வயசுக்கு கீழே உள்ளவனுக்கெல்லாம் நீ ஒன்று போல செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். 40, 50, 60, 70 இப்படிப்பட்ட ஆளுகளை விசாரிக்கணும்னா உனக்கு ஞானம் வேணும். இதுக்கெல்லாம் ஞானம் வேணும். ஞானம் வேணும் பத்தியா? ஞானம் வேணும்லே. ஞானம் இல்லாமல் பைபிளை தூக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பாரா? அதனால் ஊழியர்களுக்கு உபசரிக்கிற ஞானம் வேணும். அப்போ உபசரிக்கிறதுல நல்லவனும் வருவான், கெட்டவனு நண்பனும் வருவான், எதிரியும் வருவான். இளம் பிள்ளைகள் வரும், வாலிப பிள்ளைகள் வரும், வயசானவங்க வருவாங்க. எல்லாத்தையும் உபசரிக்கிறவன் தான் ஊழியம் செய்யணும். தாம் கொண்டாட்டி தாம் பிள்ளைய மட்டும் பார்க்குறவன் எல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லாத. பரிசுத்தாவியானவர் உங்களோடு இருப்பார், ஆனால் உங்களுக்குள்ளே உபசரிக்கிற குணம் இருக்கும். இப்போ இவரேக்காரன் என்ன சொல்கிறான்? சிலர் அறியாமல் இந்த உபசரிக்கிற குணம் இருந்ததுனால எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்நியனுக்கும் செஞ்சான், அவிசுவாசிக்கும் செஞ்சான், விசுவாசிக்கும் செஞ்சான், சொந்தக்காரனுக்கும் செஞ்சான், சொந்தம் இல்லாதவனுக்கும் செஞ்சான். இப்படியே செஞ்சு 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 அவன் அப்படியே பழக்கத்தில் வந்ததுனால சில நேரத்தில் தூதர்கள் வருவாங்க. மனுஷ ரூபத்தில் தூதர்கள் வருவாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன்ட்ட தான் தூதன் வருவான்.
சொந்தக்காரனுக்கு மட்டும் செய்கிறான் பாரு, சமைச்சு போடுறான் பாரு. இவன்கிட்ட தூதன் வரவே மாட்டான். இவன் ஒரு திருட்டு பையன் அவருக்கு தெரியும், களவாணி பையன். வரமாட்டான் தூதன். எப்படி வருவா? யார் வந்தாலும் செய்கிற வந்தாய உபசரிக்கிற குணம் உள்ளவன். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால தான் திடீர்னு தூதர்கள் வர்றாங்க மனுஷ ரூபத்தில். இப்போ உபசரிக்கிற குணம் இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்ததுனால உபசரிச்சிட்டான். இதே குணம் லோத்துட்டே இருக்கு. இதே குணம் லோத்துட்டு இருக்கு. அவங்ககிட்ட போனால் சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க ஐயா, சாயா கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க ஐயா, தின்பண்டம் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க ஐயா, நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டாங்க ஐயா. எல்லாருக்கும் செய்கிற குணம் உள்ளவங்க ஐயா. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை செய்வாங்க. இந்த உபசரிக்கிற குணம் வரணும்ல. அப்போ தானே எப்ரேயர் 13:2 ஓ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறு. சத்தியம் நிறைவேறணுமா வேண்டாமா? நிறைவேறணும். எனக்கு மட்டும்தான், என் புருஷனுக்கு மட்டும்தான், என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் சொன்னா, என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொன்னா, நீ எப்படி பரல வருவ? உபசரிக்கிற குணம் இல்லாத எந்த அளவுக்கு வராது. சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தான் வேணும் சாயா வேணும், டயத்துக்கு அவனுக்கு சாயா வேணும், அவனுக்கு சாப்பாடு வேணும். இவன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் சொரினாய் சொல்லிக்கிட்டே இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருந்தா நான் சொல்கிறத பரிசுத்தாவியானவர் ஆமீன் பண்ணுவார். ரட்சிப்பே இல்லாட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கு. பிரசங்கத்தை பார்க்கக்கூடாது, பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கத்தை என்ன செய்யணும்? என்ன பூஜை பார்க்குறதா? ஆர்ச்சியில் உள்ளவங்க தான் பூஜை பார்ப்பாங்க. எங்கே போயிட்டு வந்தியா? பூஜை பார்க்க போனோம். இது பார்க்கறது இல்லை, கேட்கறது. கவனமாய் செவி கொடுத்து, கவனம் சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு உள்வாங்கி மூலையில் வைக்கணும், மண்டையில் ஏற்றணும், நோட்டில் ஏற்றணும். அதை வச்சு ஜெபம் பண்ணணும். அவங்க தான் ஆவிக்குரியவங்க. மற்றதெல்லாம் கேட்டு விட்டுட்டு போயிடும். இதெல்லாம் பரவத்துக்கு வராது. உள்வாங்கணும். உள்வாங்கணும்னா மனசில் எழுதுகிறபடி வாங்கிக்கணும், மனசில் ஒட்டணும். அப்புறம் நோட்டில் எழுதிக்கிறேன், அதை திருப்பி பார்க்கணும். அப்புறம் அதை வச்சு தான் நீங்கள் 3 நேரம் ஜெபம் பண்ணணும். நிறைவேற வரைக்கும் ஜெபிக்கணும். அப்போ தான் அதுக்குரிய கிருபை வரும். இல்லைன்னா கிருபை வராது. கிருபை பெறணும். கிருபை பெற்றால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே. 13:15 என்ன எழுதியிருக்கு எபிரேயர்? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அது ரொம்ப ஈஸி. அடுத்து 16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலி மட்டும் சொல்லக்கூடாது, இந்த பலி செலுத்தன. என்ன பலி? உபசரிக்கிறது ஒரு பலி, நன்மை செய்கிறது ஒரு பலி, தான தர்மம் பண்ணுறது ஒரு பலி. இது ஆவிக்குரிய பலி. இது என்ன பலி? ஆவிக்குரிய பலி. இதெல்லாம் ஊழியக்கார வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்க. செத்த பருவம் போகணும்னா எல்லாம் செய்யுங்க. ஏதோ பிழைக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டே இருங்க. இப்போ போயிட்டு இருக்க பற்றியில அதை அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கீங்கள ஒரு வழி, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக போயிடுவீங்க. உங்களை கொண்டு வழி நடத்திடும். பிரதேசம் பண்ணுறதுனால பல்லவத்துக்கெல்லாம் போக முடியாது. ஜெபக்கூட்டம் நடத்துறதுனால பல்லவத்துக்கு போயிட முடியாது. ரொம்ப தெளிவாக இருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ 1 Peter 2:5 என்ன சொல்லுது? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நீங்கள் நானும் ஆசாரியன்னு சொன்னா ஆவிக்குரிய பலி செலுத்தணும். இப்போ ஆடு மாடு பழைய ஏற்பாட்டுக்காரங்கெல்லாம் ஆட்டை கொண்டு செலுத்துவேன், மாட்டை கொண்டு செலுத்துவேன், புறாக்களை செலுத்துவேன். நீங்கள் நானும் என்னத்தை பலி செலுத்தணும்? ஆவிக்குரிய பலி. அப்போ ராஜா வாக்குனார், ஆசாரியன் ஆக்குனார்னு பிரசவம் பண்ணால் போதுமா? நீ பலி செலுத்துறியா? உன்னை ஆசாரியன் ஆக்குனாருன்னு சொல்றீங்களா பிரசங்கத்தில்? நீ செலுத்தினியா பலி? சோத்திர பலி மட்டும் இல்லை,
அந்நியரை உபசரிக்கிறது ஒரு பலி, தான தர்மம் பண்ணுறது ஒரு பலி. இதெல்லாம் ஆவிக்குரிய பலி. தானம் பண்ணியிருக்கியா? தர்மம் பண்ணியிருக்கியா? சில ஆள் ஏமாந்துருப்பான், அவன் ஏமாற்றி என்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பான். இதெல்லாம் தான தர்மமா? நீ ஒரு திட்டு போய் அவன் ஒரு திட்டு போய், நீ அவனை ஏமாத்து, அவன் உன்னை ஏமாத்துவான். விதைக்கிறத அறுப்பான், விதைக்கிறத அறுப்பான். அதனால் ஆவிக்குரிய பலி செலுத்துங்கப்பா. என்ன பலி செலுத்தனே? ஆவிக்குரிய பலி. தான தர்மம்லாம் ஆவிக்குரிய பலி. தர்மம் பண்ணனு, தானம் பண்ணனு, உபசரிக்கணும், இதெல்லாம் ஆவிக்குரிய பலி. ஆசாரியனாக்குனார், ராஜாவாக்குனார் அப்படின்னு சொல்லி அல்லேலியா சொல்லிட்டா போதுமா? போயிருவியா பரலோகத்துக்கு? அப்படின்னா நான் 1000 தடவை சொல்லிகிட்டே இருப்பேனே, அல்லேலியா அல்லேலியா அல்லேலியாங்கிறேன். எங்கள் மோசத்தையா சொல்லுவார், அல்லேலியான்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு இருந்தவர் ஆளே இல்லையான்னு கேட்பார். அப்புறம் அல்லேலியா சொல்லுவார். அல்லேலியான்னு சொல்ல மாட்டார், ஆளே இல்லையா அப்படின்னு கேட்பார். உடனே அல்லேலியாமா அப்படி போயிரு. அப்படி மோசத்தையா செய்வார். அதனால் ஆவிக்குரிய பலி செலுத்துகிற ஆசாரியர்கள் நீங்களும் நானும் என்ன பலி செலுத்தணும்? ஆடு மாடு கோழி அல்ல பலி செலுத்துறது, புறாக்கள் அல்ல. நாம் செலுத்துகிற பலி ஒவ்வொன்றும் ஆவிக்குரியதாக இருக்கணும். அதில் ஒன்று ஸ்தோத்திரம், அதில் ஒன்றது என்னது? ஸ்தோத்திரம். 2வது தானம், 3வது தர்மம், 4வது உபசரிக்கிறது. இதெல்லாம் செய்யணும். ஊழியக்காரன் செஞ்சான். வெறும் அல்லேலியா சொல்லிட்டு கூட எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம் சொல்லினோன்னு சோத்திரம் சோத்திரம்னுடா. அல்போன்ஸ் இருக்காரு பின்னாடி, சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு கூட. அது ரொம்ப ஈஸி. ஆனால் தானம் பண்ணுறது, சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கணும், கையில் வந்த காசை கொடுக்கணும். சும்மா தானம் பண்ண முடியாது, சும்மா தர்மம் பண்ண முடியாது. சோத்திரம் சொல்கிறது ரொம்ப ஈஸிப்பா. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீ எதுக்காக வெறும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் தான தர்மம் பண்ண மாட்டேங்கிற? ஏன் உபசரிக்க மாட்டேங்கிற? ஏன்? செய்ய மாட்டாங்க. ஆசாரியன் ஆக்கியிருக்கிறது உண்மையானால், தேவன் உன்னை என்னை ஆசாரியன் ஆக்கிறது உண்மையானால், உபசரிக்கிற குணம் பைசா போகும். அடுத்து நம்முடைய உடலில் உழைப்பு இருக்குது. நம்முடைய உடலில் உழைப்பு இருக்குது. எழுந்திரிச்சு போய் காப்பி போட்டார், இருக்கிற ஸ்ரேக்ஸை கொடுத்தார், பாய் விரிக்கணும், சேர் தூக்கி போடணும். உடம்பு வலிக்கும்ல. மற்றவங்கள ஜோத்திரம் ஜோத்திரன்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப ஈஸி. நீ உழைக்கிறியா? கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். வர்றவனுக்கு எந்த அளவுக்கு நீ தர்மம் பண்ணுற, எந்த அளவுக்கு தானம் பண்ணுற, லாபத்துக்காக பண்ணுறியா இல்லை கர்த்தருடைய வசனத்தின்படி வாழணுமேன்னு பண்ணுறியா? அதெல்லாம் பார்ப்பாரு. சில ஆள் தானம் பண்ணுவான், தர்மம் பண்ணுவான், அவன் பேருக்காக செய்வான், அவன் போருக்காக செய்வான். கர்த்தர் மெனே மெனே தெக்கல் உப்பாரிச்சின்னு சொல்லிடுவார். கயிறு போரும் ஒரு நாளைக்கு. உன் ஊழியத்தை கர்த்தர் நிறுத்து பார்த்தாரு, குறைவாய் காணப்பட்டாய், அதனால ஊழியத்தை 2 ஆக்கிட்டாரு. உன் ராஜ்யம் மட்டிடப்பட்டு மேதி இருக்கும் பெருசி இருக்கும் பங்கிடப்படும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா தான தர்மம் பண்ணணும். வெறும் சோத்திரம் வெத்து சோத்திரம் பண்ணக்கூடாது. உபசரிக்கணும், தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும். அதில் உன்னுடைய சரீர உழைப்பு இருக்குது. அதில் உன் கையில் இருக்கிற வருமானம் வெளியே போகணும். இதெல்லாம் போகுதான்னு பாரியா. பரலோகம் போகணும்னா செய்யா, இல்லைன்னா நீ போகிற பாதையை கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போ இது வரைக்கும் பண்ணிடல, இது வரைக்கும் வந்திருக்கீல, அப்படி போ. புதுசாக என்னத்துக்கு பண்ணனு? போயிட்டாரு, கண்டினியூ பண்ணு. அதை அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணு. கடைசியில் அங்கே ஒரு பள்ளம் இருக்கு, போத்துன்னு விடு, செத்து நரகத்துக்கு போ. நரகத்துக்கு போகணும்னா செய்யாத. பரலோகம் போகணும்னா செஞ்சே ஆகணும். பரலோகம் போகணும்னா செஞ்சே ஆகணும். இது வாழ்க்கை பிரச்சனைப்பா, இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்ந்து தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும். சிலுவையை சுமந்து தான் ஆகணும்.
அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஊழியத்தில் வந்து வெறும் பிரசவம் பண்ணுறதில்லை, வெறும் ஜெப கூட்டம் நடத்துறதில்லை, சோத்திரம் பண்ண சொல்கிறதில்லை, வாழ்ந்து காமிக்க வேண்டியது இதுதான். ஆவிக்குரிய பணிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ நமக்கு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்காரு, நம்ம கட்டி எழுப்புறாரு ஆண்டவர். ஆசாரிய கூட்டம் கட்டப்படணும். நீங்கள் நானும் ஆசாரியனாக தேவன் நியமித்திருப்பாரானால் பலி செலுத்தி ஆகணும். பலி வெறும் சோத்திர பலி மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலியில் தானம் இருக்குது, தர்மம் இருக்குது, உபசரிப்பு இருக்கு. இது உன் பணமும் செலவாகும், உன் உடல் உழைப்பு செலவாகும். ரெண்டு இல்லாமல் முடியாது. வலிக்கத்தான் செய்யும். இவனுக்கெல்லாம் நம்ம சோறு வாங்கி போட வேண்டியிருக்க, இவனுக்கெல்லாம் நம்ம காணி கொடுக்க வேண்டியிருக்க, இவனுக்கெல்லாம் ஜாயா கொடுக்க வேண்டியிருக்க. வலிக்குதா? சில ஆளுக்கு வலிக்கும். ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கு வலிக்காது, மாம்ச ஊழியக்காரனுக்கு வலிக்கும். இவனுக்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்க, என் தலை எழுத்து இவனுக்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்க. இப்படி சொல்லிட்டு செஞ்சா அது பரிசுத்தம் இல்லை. இதை செய்வதற்காகவே கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார், என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார் என்ற நம்பிக்கையோடு செய். அந்த பிலிப்பியரில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குமே, பிலிப்பியர் தானப்பா. எபேசியர் 2:10 என்ன இருக்கு? எபேசியர் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம ரட்சிப்பதற்கு முன்னாடியே கர்த்தர் செஞ்சு வச்சிருக்காருப்பா. இந்த பாதையில் நம்ம வரணும்னு, அதுக்கு தான் அழைக்கப்பட்டவனா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், உண்மை உள்ளவனா இருக்கணும்னு சொன்னது. அதுதான் ஆவிக்குரியவன். முன்னாதவே இந்த நற்கிரியைகளை செய்யறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. நீ நானும் கிறிஸ்தவன்னா கண்டிப்பா செஞ்சாகணும். நமக்கு அந்த பாதையை தான் நியமிச்சிருக்காரு, வேற பாதை இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கும். எதுக்கு? இந்த தான தர்மம் பண்றதுக்காகவே கர்த்தர் நம்மளை வச்சிருக்க, உபசரிக்கிறதுக்காகவே கர்த்தர் வச்சிருக்க, தர்மம் பண்றதுக்காகவே வச்சிருக்காரு. இது அதிகமாக சொல்லித்தர மாட்டாங்க. நீங்க தான் படிச்சுக்கிறீங்க, உங்கள்ட்ட இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் ஊழியக்காரன் பயிலுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, வேற எந்தையா சொல்லுவாங்க. கவிதை போல ஆட சொல்லுங்க, ஆடுவாங்க. இதே ஆடி ஆடிட்டே இருப்பேன், அப்புறம் ஓடிடுவேன். என்னடா ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப எங்கடாவேன்? இம்மாட்டக்காரனா போயிடுவேன், இம்மாட்டக்காரியா போயிடுவா. அதனால நற்கிரியை செய்யறது, வாழ்க்கை கொடுக்கணும், வாழ வைக்கணும். ஒரு உதாரணம், அந்த கொக்கூரினியில் ஒரு குடும்பம், அந்த புள்ள ரசிக்கப்பட்டிருக்க, அவங்க அம்மா அவங்க பாட்டி ரசிக்கப்படல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ நான் எங்கள்கிட்டையும் வருமானம் இல்லை, நான் ஒரு ஜப ஊழியக்காரன், வருமானம் இல்லை. எங்கள் ஐயாட்ட போகிறேன், ஐயா ஒரு ஏழை குடும்பம் வர்றாங்க ஐயா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த வரப்பு காட்டில் விழுந்து வர்றாங்க, வந்து கடவுளை ஆராதிக்கிறாங்க, சபையில் அங்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா அதை வச்சு அவங்க பிறந்துக்குருவாங்க ஐயா. உடனே அவர் பார்த்தாரு, சரி அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, நம்ம ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அவர் கொஞ்சம் பணம் போட்டார். என்கிட்ட இருந்ததில் கொஞ்சம் ஆசை போட்டேன், தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு 3 பேர் சாப்பிட்றாங்க, அதை வச்சு 3 பேர் சாப்பிட்றாங்க. அந்த புள்ள சாப்பிட்றா, அவங்க அம்மா சாப்பிடுது, அவங்க பாட்டி சாப்பிடு,
ஏன்னா களை எடுக்கணும், கருதறுக்க போகணும், அது சீசனில் தான் கிடைக்கும் அந்த வேலை. மற்றபடி எப்படி சாப்பிட்றது? இப்போ ரசிக்கப்பட்டாங்க. அப்போ தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அதை வச்சு அவங்க 3 பேர் சாப்பிட்றாங்க. இதுதான் நற்கிரியை. ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், தலைக்கு எண்ணெய் கொடுக்கணும், காலுக்கு செருப்பு கொடுக்கணும். பரிதாபம் பண்ணால் போதுமா? அதான் யோவான் நம்மளை திட்டுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா? 1 யோவான் 2:17 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அடுத்து, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ பிள்ளைகளே, வசனம் சொன்னா போதாது, பிரசங்கம் பண்ணா போதாது, பாட்டு பாடுனா போதாது. உங்கள்கிட்ட பாட்டு இருக்கு, வசனம் இருக்கு, பிரசங்கம் இருக்கு, கிரியை இருக்கா? அன்புனா என்ன? அப்போ நற்கிரியை வெளிப்படுத்தும் அன்பு. அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறான், அதுக்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்லான்னு சொல்கிறேன். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன், வைங்க, எனக்கே இல்லை, நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது? அப்போ கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க, செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. எங்கள் ஐயாட்ட போய் சொல்லி அவரை செய்ய வச்சு, நான் சொன்னதுக்கு காரணம் அவர் அப்படி செஞ்சார். ஒரு குடும்பத்துக்கு அப்படி செஞ்சார். அப்போ அவர் முடிவெற்றவர், அவர் டோபி. அதனால அதில் அவருக்கு சரியான வருமானம் இல்லை, குடும்பம் நடத்த முடியல, வச்சுக்கப்பட்டாங்க. அதனால அவருக்கு ஒரு கடை வாடகைக்கு பிடிச்சி அந்த முடி வெட்டுறதுடைய ஜாமாங்க எல்லாத்தையும், கத்தி கத்திரி எல்லா ஜாமாங்க எல்லாம் கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். நானும் அவர் தான் வாங்கி கொடுத்தோம். இதை பார்த்தேன், ஐயா நற்கிரியை செய்கிறார். அவர் சபைக்கு வர்ற விசுவாசிக்கு அப்போ அவருக்கு செய்கிற அந்த எண்ணங்கள் அவருக்கு இருக்கிறத பார்த்ததுனால தான் ஆர்எஸ் மங்கள சபைக்கு வந்த ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்யணும். நன்மை அது மாதிரி தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. அவங்க இந்த குடும்பமே என்ன செய்யுது? இதுக்கு பேர் தான் என்னது? நற்கிரியை செய்யணும்ல. அஞ்சு பிள்ளைய ஒரு குடும்பத்தில் இருக்குது, 5 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க, துணி கொடுக்க, படிக்க வைக்க கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்துருக்கு. ஊழியத்தில் நம்ம மட்டும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது, அவங்களும் சாப்பிடணும், அவங்களும் கொடுத்தல். இதெல்லாம் நற்கிரியை. என்னது செய்யணும்யா? என் பிள்ளைகளே, வசனத்தினால மட்டும் இல்லை, வசனம் சொல்லிட்டு போகாத. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? வசனத்தினால நாவினாலும் அல்ல, கிரியை. பார்த்தீங்களா? வாயினால பேசிட்டு போறது, வசனமாக சொல்றது. இப்போ நான் பார்த்துக்கிட்டியா? வசனமாக சொல்லிட்டு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் வசனம் எடுக்கிறா இல்லையா? இப்படி இப்போ வசனம் எடுத்துருவேன். தங்க வைக்கணும்ல, பாத்ரூம் கொடுக்கணும்ல, ஃபேன் போட்டு காற்று கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா இல்லாம சேரில் உட்கார வச்சு பார்க்கணும்ல. நீ சேர் இல்லாட்டாலும் பாயிலையாவது உட்கார வைக்கணுமா இல்லையா? சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செய்யணும். நற்கிரியை செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. வெறும் சோத்திரம் மட்டும் பண்ணாதீங்க. நாவினாலும் வசனத்தினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலும். உண்மை உள்ளவர்களையா? கத்தரோடு இருக்கிறவன், கத்தரோடு இருக்கிறவன் உண்மை உள்ளவன். நற்கிரியை செய்யறதுல உண்மை உள்ளவன், உபசரிக்கிறதுல உண்மை உள்ளவன், தானம் பண்றதுல உண்மை உள்ளவன், தர்மம் பண்றதுல உண்மை உள்ளவன், சோத்திரம் பண்றதுல உண்மை உள்ளவன், ஆவிக்குரிய பலி செலுத்துறதுல உண்மை உள்ளவன். உண்மை அவரோடு இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர். உண்மைங்கிறது நம்மை சார்ந்து, அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும் அவரை சார்ந்து. அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும்
இப்போ பவுல தேவன் அழைச்சாரு, தேர்ந்தெடுத்துட்டு. அந்த அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய். அடுத்த வசனம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இதை சொல்லிக் கொடுங்கப்பா நீங்க விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரனுக்கு எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, எல்லாம் விடுதலை விடுதலை. பொய் சொல்லாதீங்க. பிரசங்கத்தில் அநேக பாஸ்ட் மாதிரி பொய் சொல்றேன். இயேசு வந்துட்டாருன்னா ஒரே விடுதலை, ஒரே விடுதலை கிடையாது. பொய். அந்த பிரசங்கம் எவன் பண்ணாலும் பொய். இயேசு வந்த பிறகு பாடு கஷ்டமே வரும். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா என்ன ரூட்டு மாறும். முதல்ல பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக, ஊருக்காக, உலகத்துக்காக, சமுதாயத்துக்காக, ஜாதிக்காக பாடுபட்டுருப்பேன். இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அது கட்டாகும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபட்டு இருப்பான், சுவிசேஷத்துக்காக பாடுபட்டு இருப்பான், பரிசுத்த வாழ்க்கைக்காக பாடுபட்டு இருப்பான். பாடுகள், அந்த பாடுகள் வேற, பலன் இல்லாத பாடுகள். இந்த பாடுகள் வேறு. இது பலன் தரக்கூடிய பாடுகள். இது சுவிசேஷத்து நிமித்தம் வரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வரும், இயேசுக்கு சாட்சி கொடுக்கறது நிமித்தம் வரும், சத்தியத்தை பறைசாற்றதுனால வரும். இந்த பாடு வேற, அந்த பாடு வேற. சில ஆள் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் வேண்டாம், இந்த பாடு கடலுக்குள்ளே போயிட்டு வர்றான் பத்தியில, அதுதான் பாடுகிறேன். பாடு நல்ல பாடான்னு கேட்குறேன். நம்ம ஆளுக்கு நல்ல பாடியா? சில ஆளுகளுக்கு பாடு வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வர்றது, அதுவா பாடு? அம்பானிகிட்ட போய் கேட்டால் அவனும் பாடு வர்றேன்ப்பேன். அதான் நீங்கள் கேட்டால் அவன் எதுக்கு பாடு வர்றேன்? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். அவனுக்கு வேண்டிய பணம் இருக்க, சொத்து இருக்க, சுதந்திரம் இருக்க, கோடி கோடியாக இருக்க, அப்புறம் நீ பாடுபட்டு இருக்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவை இருக்கு என்றதை சொல்லி பிரசம் பண்ணு விசுவாசிக்கு. எல்லாம் விடுதலை வந்துடும், விடுதலை வந்துடும் பொய் சொல்லிட்டு இருக்காது. நிறைய பாசுமார்கள் வாயில நாக்கில் பொய் நாவி இருக்கு. ஏசுநாட்ட வந்துட்டா பாடெல்லாம் போயிரும் சொல்லாது. பழைய பாடுகள் போயிரும் சொல்லு, புதிய பாடுகள் வரும் சொல்லு. அதான் சத்தியம். அதான் என்னது சத்தியம். ஏசுநாரை ஏற்றுக்கொண்டா ஆவிக்குரிய பாடுகள் இருக்கு. சுவிசேஷத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய சத்தியத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள் இருக்கு. இதை சந்திச்சு தான் ஆகணும், அதை சகிச்சுத்தான். இந்த பாடுகளை என்ன செய்யணும்? சகிச்சுத்தான் ஆகணும். இதை நீ சபைக்கு சொல்லிக் கொடு, உன் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடு. யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தம் சோதனை வரும், பாடு வரும். நீ சுவிசேஷம் சொல்ல வெளியே போ, பாடு வரும். உண்மையான சத்தியங்களை நீ எடுத்து பேசு, பாடு வரும். ஏன்னா அந்த துருவதேச கும்பல்லாம் அதுக்கு எதிராக பேசுவேன். இந்த சதுசேய கும்பல், பரிசேய கும்பல், அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பைபிள் எப்படி இருக்குங்க? செழிப்பு உபதேசம் பேசுகிறவன், கிருபையின் உபதேசம் பேசுகிறவன், அவன் பேசுறதுனால மக்கள் எல்லாரும் ஏன் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே நாசமாக போச்சா? சத்தியத்தை சொன்னா கேட்பானா? அவனுக்கு உலகத்தில் நல்லா இருக்கு, பரலோகத்துக்கு போகணுங்கிற சிந்தை கிடையாது. அதனால பரலோகத்துக்கு போகணும்னா அவனுக்கு பாடுகள் இருக்குங்கிறதை சேர்த்து பேசு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் இருக்கு. நீ சுவிசேஷம் சொன்னால் பாடு வரும், நீ ஜெபம் பண்ணால் பாடு வரும். ஜெபம் பண்ணுறது வீட்டில் உள்ளவனுக்கு ரசிக்கப்படாதவனுக்கு பிடிக்காது, சுவிசேஷம் சொல்கிறது பிடிக்காது, ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறது பிடிக்காது. பாடு வரும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சிலர் ஆர்சியாக இருப்பான், சிலர் இந்துவாக இருப்பான், சிலர் ஜிஎஸ்சியாக இருப்பான், சில பேருக்கு பெந்த கோசுக்காரனாக இருப்பேன். இவங்க எல்லாம் துருவதேசம் பண்ணுவாங்க.
நீங்கள்லாம் தேவர்களைப் போல இருப்பீர்கள், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த துருவதேச கும்பல் நம்மளை சுற்றி ஊழியம் செய்யறதுனால பாதிப்பு நமக்கு இருக்கு. சத்தியம் சொல்றவனுக்கு பாதிப்பு இருக்குயா. அவன் என்ன கிருபையை பற்றி பேசுவேன், இரக்கத்தை பேசுவேன், அன்பை பேசுவேன், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே உள்ள அன்பை பேசுவேன், பரலோகத்துக்கு போகிற அன்பை பேச மாட்டேன். இப்படிப்பட்டவங்க எல்லாம் பாஸ்டரு பெரிய ஊழியக்காரன் பேர் இருக்கனால பாதிப்புயா எனக்கு. துருவதேச கும்பல் அது மாதிரி நாவினாலே அன்பு செய்யுது, வசனத்தினாலே அன்பு செய்யுது, கிரியினாலேயும் உண்மையினாலேயும் அன்பு செய்ய மாட்டாங்க. இவங்களை நிமித்தம் எனக்கு பாடு, கஷ்டம், வேதனை. போய் கேட்டால் வசனம் சொல்லும், பிரசங்கம் பண்ணு, ஆனால் வாழாது. நீங்கள் வாழ்ந்து காமிக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கணும். எப்படி பிரசங்கம் பண்ணுற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாதுலே. பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், விசேஷம் சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து சபையை என்ன செய்யணும், பெருசாக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு ஒன்று நம்பிடுறாரு. பரலோகத்துக்கு போகணும்னா அது வேற பாதை. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் சொல்லுங்க, இடுக்கமும் நெருக்கமும். அப்படி நீ நானும் பரலோகம் போகிற பாதையே இடுக்கமும் நெருக்கமான பாதை. சொல்லணுமா வேண்டாமா? ஏசுனார் சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீ என்ன சொல்ல மாட்டேங்கிற? அவன் வராமல் போயிடுவேன், அவன் காணிக்கப்படாமல் போயிடுவேன். மூதேவி அப்படி தின்னுட்டு நீ உலகத்தை வாழணுமாக்கு, செத்துப்போ மூதேவி. அதுக்கு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடுயா. காணிக்க தத்துவத்தை வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லையா? வேற வேணாலும் வாங்கி சாப்பிட்டு போட்டு. அதனால் வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, பிரசங்கம் பண்ணணும், பாட்டாரான நடத்தணும், ஜெபக்கூட்டங்கள் நடத்தணும். ஊழியத்துக்கு வந்ததுனால அதெல்லாம் செய்யணும். ஆனால் பரலோகம் போகணும்னா இதை செய். பரிசுத்தம் அடையணும்னா இந்த பாதையில். அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் 7:14 மத்தேயு. இடுக்கம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாத்தியில எல்லா பயிலுக்கும் தெரியாது. இப்போ அந்த பாதை எல்லாம் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை தான் பண்ணுவேன். எல்லாம் கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை அப்படிப்பா. மீனோடு வித்துட்டு போகிறாங்க பத்தியில, அது மாதிரி இவன் கிருபையை வித்துட்டு போவேன். கிருபை கிருபை. வியாபாரம் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, செழிப்பை பேசிகிட்டு இருக்கு. உபத்திரவங்களையும் பாடுகளையும் இடுக்கங்களையும் நெருக்கங்களையும் பேசணுப்பா. அதுதான்ப்பா ஆவிக்குரியவன். அந்த ஊழியக்காரன் தான் யாரு? ஆவிக்குரியவன். அதை தொடாமல் போகிறான் பார்த்துக்க, அவன் ஆவிக்குரிய ஊழியக்காரன் கிடையாது, அவன் மாம்சத்துக்குரிய ஊழியக்காரன். இடுக்கமும் நெருக்கமுமான வாசல்யா பரலோகத்துக்கு போகிற வாசல். இடுக்கமும் நெருக்கமும். இடுக்கத்தை பேசணுமா இல்லையா? நெருக்கத்தை பேசணுமா இல்லையா? அதெல்லாம் வரதாப்பா செய்ய. அசுத்தாவி, நீ ரசிக்கப்பட்டிருக்க, நீ ஆண்டவருடைய சபைக்கு வந்துக்கிட்டு இருக்க, நீ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்குற, நீ பரலோகம் போயிடுவ, அது சாத்தானுக்கு தெரியும். அப்போ சாத்தான் வந்து அந்த ஜனங்களை தூண்டி விடுவேன். உன் கூட பிறந்தாலும், உன் குடும்பத்தில் உள்ளவளாக இருந்தாலும், உன் அத்தாளாக இருந்தாலும், அப்பனா இருந்தாலும் நீ ஏவி விடுவான். அவன் தாவீதை ஏவி விட்டான்னு எழுதியிருக்கு. தாவீதை இப்போ ஏவுவானா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு உன் சபைக்கு வர்ற ஆளுகளை ஏவுவான். யாரை வச்சு ஏவுவான்? அவன் ஜனங்களை வச்சு ஏவுவான். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம சபையை குறை சொல்லுவாங்க, நம்முடைய ஆராதனையை குறை சொல்லுவாங்க, நம்முடைய பைபிளை குறை சொல்லுவாங்க, ஜெப வாழ்க்கையை குறை சொல்லுவாங்க. இப்போ ஜாத்தான் அவங்கள ஏவி விட்டுருவான். அவங்க நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, சமாதானத்தை கெடுப்பாங்க. இப்படி இருக்குமுடா, இது தாண்டா பரலோகம் போகிற பாதைன்னு விசுவாசிக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவார். அப்படின்னா எப்படி விடுதலை ஆக்குவார்? இந்த பாதையை நியமித்தது அவர் தான். அவர் எப்படி விடுதலை ஆக்குவார்? பொய் தானே பண்ணி சொல்கிறது. பொய், புரட்டு, புரட்டுனாவும். சத்தியம் எது? கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே பாடுகளும் கஷ்டங்களும் இருக்குன்னு பிரசவம் பண்ணுறவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். அவன் தான் ஆவிக்குரிய ஊழியக்காரன். ஆண்டவரே சொல்றாரு,
ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமே. அப்போ அவரை விட நீ பெரிய பரிசுத்தவனா? அப்போ நீ பணத்துக்காக முடிஞ்சிட. ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிற? சொன்னா வரமாட்டான். வரலைன்னா நமக்கு காணிக்க முடியாது, கூட்டத்தை பெருசாக காட்ட முடியாது. எப்படி அவன் பரலோகம் போகணுமா இல்லை நீ கூட்டத்தை பெருசாக காட்டுறதா? எது பெருசு சொல்லியா? அவன் போடுற காணிக்கல்ல பெருசு. அவன் வந்து உட்காந்து கூட்டத்தை பெருசாக காட்டுறது அல்ல பெருசு. அவனை பரலோகத்துக்குள்ள நீ நடத்தணும்னா சொல்லணும், ஏய் நம்ம போகிற பாதை இடுக்கமா நெருக்கமான பாதைப்பா. 2 தீமோத்தேயு 3:10 2:10. தேவபக்தியாய் நடக்கிற 12:3-12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சொல்லணும்ல, இப்படிலாம் துன்பம் இருக்கும் சொல்லணும்ல. வர்ற விசுவாசிக்கு வீட்டில் ரசிக்கப்படாத வரைக்கும் உன்னை துன்பப்படுத்தி தான் இருப்பாங்க, வேதனைப்படுத்தி தான் இருப்பாங்க, உன்னை அள வச்சுட்டு தான் இருப்பாங்க, உன்னை கண்ணீர் விட தான் வைப்பாங்க. நீ இந்த பாதைக்கு வந்துட்டீன்னா உன் வீட்டில் இருக்கிறவங்கள உனக்கு ரோதி, அப்புறம் சுற்றி இருக்கிற ஒரு சொந்தக்காரன் பூரா உனக்கு ரோதி. சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்க ஒன்றை பாய்க்கட்டு, நீ மட்டும் பாய்ச்சிடாத. அவங்கள ரட்சியும் தான் சொல்லணும். பட்சியும் சொல்லி ஜெபிக்க கூடாது, ரட்சியும் சொல்லி ஜெபிக்கணும். அப்போ வர்ற விசுவாசிகள்கிட்ட ஏசு விடுதலையாக்கிடுவார், ஏசு விடுதலையாக்கி பொய் சொல்லாத. இது வரைக்கும் பொய் சொல்லியிருந்தாலும் இனிமே பொய் சொல்லாது இருக்கு. பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே எங்க இருக்க தோசனா எபேசியர் இனியாயிலும் சத்தியத்தை பேசுங்க. எபேசியர் 4:25. வாசி. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மத்தியில மெய்யினா சத்தியம். மெய்னா என்னது? நடிக்காத, மாய்மலம் பண்ணாத, பொய் சொல்லாத, சத்தியத்தை பேசு. கத்தருக்குள்ள வந்துட்டா துன்பம் இருக்கத்தாப்பா செய்ய. சாத்தானுடைய ஜனங்களை உன்னை வேதனைப்படுத்தாம இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வேதனை மத்தியில் உன்னோடு கத்தர் இருப்பார். அப்படி சொல்லிக் கொடு. உன்னோட கத்தர் இருப்பார் தான் சொல்லணும். விடுதலையாக்குவாருன்னு சொல்லிடாத, பொய்யா போயிடும். பொய் சொல்லாத. தேவசமுத்திரத்தில் நின்று பொய் சொல்லாத, உண்மையை சொல், சத்தியத்தை சொல். தேவபக்தியாய் நடக்க நீ மனசு வச்சுட்டாலே உனக்கு துன்பம் வரும். அப்புறம் நடக்கிறது வேற. மனசு வச்சாலே உனக்கு துன்பம் வரும்னு சொல்லு விசுவாசிகளுக்கு. அதில் நிற்கிறான்னா அவன் ரசிக்கப்பட்டவன். அதில் நிற்கிறான்னா அவன் தான் ரசிக்கப்பட்டவன். இல்லைன்னா சும்மா நீ வந்து ஞானஸ்தானம் கொடுத்து உள்ளே வச்சிருப்பேன். அவன் நிற்க மாட்டான், அவன் போயிடுவேன். அவன் பருவத்துக்குரியவன் அல்ல. இதெல்லாம் நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லா பயிலும் பருவம் வர மாட்டான். வந்துருவாங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பிரசவம் பண்ணு. சூரியன் சொல்லிக்கிட்டே இரு, யோகம் பண்ணிக்கிட்டே இரு, உபவாசம் எடுத்துக்கிட்டே இரு, வீடு சந்திச்சுக்கிட்டே இரு, கூட்டம் வச்சுக்கிட்டே இரு. என்றாவது ஒரு நேரம் வரும், ஆண்டவர் உன்னை ரசித்திர மாட்டாரா? ரசிக்கப்பட்டவனுக்கு தான் நீ இந்த உபதேசம் பண்ண. எது? தேவபக்தியாய் நடக்க மனம் வச்சுட்டாலே நீ என்ன செய்வ? துன்பப்படுவ. நீ பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் இந்த பாதை இடுக்கமும் வழி நெருக்கமான பாதை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வரமாட்டேன், கூட்டம் வராது, காணிக்க வராதுன்னு நினச்சி பண்ணாத. உடனே நரகத்தில் போட்டுவார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 14:22 வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். சொல்லணும்ல, ஓ வாயிலேருந்து வரணும்ல. விசுவாசத்தில் நிலைச்சு இருக்கணும்னா ஒரு உபத்திரவம் 2 உபத்திரவம் இல்லை. நீ சொல்லுவியா? சொல்லினா இருக்கணும்னு ஓடி போயிடுவேன். அப்போ உனக்கு காணிக்க கிடைக்காது. அப்போ நீ சாப்பிட மாட்டேன். நீ பண்டாரம் பரதேசி போயில மாறிடுவேன்.
சத்தியத்தை சொல்லுப்பா. எதை சொல்லணே? சத்தியத்தை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கு. உன்கிட்ட வர்ற சபை விசுவாசிகள்கிட்டையும் சத்தியத்தை சொல்லு. உபத்திரவம் பாடுகள் என்பது சத்தியம். 1-2 உபத்திரவம் இல்லைப்பா, அநேக உபத்திரவம் வரும். ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவார்னு சொல்ல வேண்டாம். என்ன சொல்லணும்? கர்த்தர் கூட இருப்பாரு, கர்த்தர் நடத்துவாரு, அப்படி சொல்லி கொடு. உன்னை கைவிட மாட்டாரு. அந்த உபத்திரவத்து மத்தியில் உன்னை கைவிட மாட்டாரு. உன் கூட இருப்பாரு, உன்னை நடத்துவாரு. உன் கூட அவர் இருக்கிறேங்கிறத அந்த எதிரிகளுக்கு விளங்க பண்ணுவார். அது அவருடைய வேலை. இப்படி சொல்லிக் கொடு. ஆகவே உன் பிரசங்கத்தில் உபத்திரவங்களையும் சேர்த்துக்கொள். உபத்திரவங்களே பாடுகளே என்ன செய்ய சேர்த்துக்கொள். வெளிப்படுத்த 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாத்தீங்களா? இது ஜெயிக்க வேண்டிய விஷயம். சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை நீங்கள் நான் என்ன செஞ்சிடனே? ஜெயிச்சிடணும். போராடி ஜெயிக்கணும். தேவனால் வருகிற சோதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை சகிச்சு பழகும். இதுல ஊழியக்காரன் சகிக்கணும். அந்த பாடு கஷ்டங்களை ஜெயிக்கணும். ஆகவே ஜெயிக்க வேண்டிய விஷயம் சாத்தான் மூலமாக வருகிற சோதனைகள். சகிக்க வேண்டிய விஷயம் தேவன் நம்மை அழைத்த ஆண்டவர் மூலமாக வருகிற சோதனைகள். கர்த்தர் மூலமா எந்த பாடு கஷ்டம் வந்தாலும் அதை சகிச்சு பழகு. பொறுமையா இருந்து பழகு. மனத்தாழ்மையா ஏற்றுக்கொள். அது சகிச்சு போக வேண்டிய பாதை. தேவன் நடத்துகிற பாதை சகிச்சு போக வேண்டிய பாதை. பிசாசினால் வருகிற சோதனைகள் என்ன செய்ய? ஜெயிக்கணும். அவனோட போராடி. அப்போ ஜெயிக்கணும்னா நீ உபவாசம் எடுக்கணும். நீ ஜெபத்தில் தரிச்சிருக்கணும். 2 நாள் ஜெபிச்சா போதாது, 3 நாள் ஜெபிக்கணும், 4 நாள் ஜெபிக்கணும், 5 நாள் ஜெபிக்கணும், வாரம் பூரா ஜெபிக்கணும். சில விஷயங்களுக்கு 1 மாதம் ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. சாத்தானை ஜெயிச்சே ஆகணும். அவனும் அவனுடைய ஜனங்கள் மூலமாக பாடு கஷ்டங்கள் நமக்கு ஊழியத்துக்கு வரத்தான் செய்ய. அவன் மூலமாக வர்ற பாடுகளை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் பண்ணி, ஆண்டவருடைய ஆவினாலே நிரம்பி நீ பிசாசை கடிந்து கொள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதை ஜெயிச்சு வரன். இதை சகிச்சு வரன். இந்த 2 விதமான பாடு கஷ்டங்கள் திருச்சபைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஊழியக்கார வாழ்க்கையில் இருக்கும், ஊழியக்காரர் நடத்துகிற சபை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இதை புரிய வைக்க, இதை என்ன செய்யணும்? புரிய வைக்க சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தலைவர்கள் இந்த 2 பகுதியை புரிஞ்சுக்கிறணும். உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், மந்திரிமார்கள், பணம் படைத்தவர்கள் எல்லாரும் நம்மை ஆளுகிறவர்கள். எவனை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணுங்க. எவனுக்கு தீர்வு செலுத்தணுமோ தீர்வு செலுத்துங்க. எவனுக்கு வரி செலுத்தணுமோ வரி செலுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சாதான் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. வரி செலுத்தியே ஆக. ஈபி வரி செலுத்தினீங்களா? இல்லை வரியை ஏபி செய்கிறீங்களா? திரைப்படத்துறையில் இருக்கிறவன், எம்எல்ஏவாக இருக்க, எம்பியாக இருக்கிறவன் வரி ஏபி செய்வான். நிலத்தை வாங்குறது, தமிழ்நாட்டில் வாங்குறது, டாக்குமெண்ட் போடுறது கேரளாவில். எதுக்கு? இவனுக்கு கொடுக்குற வரியை கொடுக்க மனம் இல்லை. திருட்டு போயிடுங்க. ஐயோ, அப்படிப்பட்ட பாஸ்டரோடலாம் சேர்ந்து நான் ஊழியம் செய்ய வேண்டிய சோதனை. என்ன செய்ய? எல்லாம் ஊழியக்காரங்க இருப்பாங்க. இடறி போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? என்னய்யா இப்படிலாம் இருக்காங்க. யூதாசி இருக்க தாயா செய்வா, நீ தாயா இடறக்கூடாது. நீ இடராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு இடரல் வச்சிருக்காரு. ஏசுறாரை பார்த்தே இடறானே. 2:6 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கவனிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு இயேசுனாரு விலையேற பெற்றவர். அடுத்து கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவனுக்கு வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இயேசுவை பார்த்து விழுந்து போறேன், இயேசுவை பார்த்து இடறி போறேன். நம்ம என்ன சொல்ல இதை உங்க தலையில எழுதிக்கிறீங்க. அப்பதான் பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசுநாதரை பார்த்து சிலர் இடறாயா, இயேசுநாதரை பார்த்து சிலர் விழுந்து போறேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க ஊழியக்காரங்க? பேதுரு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போகணும். பேதுரு என்ன சொன்னாரு? விசுவாசிக்கிறவனுக்கு அவர் விலையேற பெற்றவர், கீழ்ப்படியாதவனுக்கு அவன் விழுந்து போவேன், அவன் தவறி போயிடுவேன். ஏதுனாரை பார்த்தே தவறுவேன், ஏதுனாரை பார்த்தே இடருவேன். ரொம்ப நரகத்துக்கு போகிறவன் அப்படித்தான் இருப்பான். பரலோகத்துக்கு போகிறவன் இடற மாட்டான். எத்தனை சோதனை வந்தாலும் சோதனையில் நிலைத்திருப்பா. சோதனை வராமல் இருக்குமா? வரதாஞ்சி. அதனால் ஊழியக்காரங்க எப்படி இருக்குன்னு நான் அது உங்களுக்கு பின்னாடி எழுத சொல்லுவேன். கிடுக்கிடுன்னு எழுதிட்டு போவீங்க. அதை நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி நீங்கள் எழுத போகிறதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டேன். இனி வெறும் எழுத்தாக தான் இருக்கும். அப்படியாயா? அப்போ நான் சாப்பிட்டுட்டேன், நான் தூங்கிடுறேன்னு சொன்னேன். அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சு, ஒன்றும் நம்ம புரியணும், ரெண்டா நம்ம சபை மக்களுக்கு புரிய வைக்கணும். உடனே புரிஞ்சிட மாட்டாங்க. ஒரு பிரசங்கத்தில் 10 தடவை நீங்கள் புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரியும் வரை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லிகிட்டே இருக்கு. புரியும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஊழியர்களாகிய நாம புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது நம்முடைய கையில் உள்ள விசுவாசிகளை புரிய வைக்கணும். அது ஒரு தடவை பேசினா புரியாது. அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த நேரமெல்லாம் புரிய வைக்கணும். இக்காலத்து பாடுகள் அது எங்கே இருக்கு? ரோமர் 8:16 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்துல நம்ம சாகிற வரைக்கும் இயேசுவுக்காக படுற பாடு, இந்த சத்தியத்துக்காக படுற பாடு, சபைக்காக படுகிற பாடு, சுவிசேஷத்துக்காக படுகிற பாடு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவர் வரும்போது உனக்கு எனக்கும் கிடைக்கிற மகிமையே வேறப்பா. இதெல்லாம் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடுகள் தாயா சொல்லிக் கொடு. பாடுகள் வந்த உடனே அவங்க கலங்கிடக்கூடாது. கலங்காதே, திகையாதே. மோசோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். கலங்கி நிற்காத, உன்னை நான் நடத்துவேன். மோசோட இருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், உன்னோட இருந்து நான் செய்வேன்டா. தைரியமாயிரு, கலங்காதே, திகையாது, பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுக்கு தான் பரிசுத்தாவி வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். ஆவியில நிரம்பணுமியா, சும்மா பிரசங்கிட்டு போகக்கூடாது. ஆவியில நிரம்பீரன். ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது பரிசுத்தாவி எப்படியாவது நிரப்புங்க ஆண்டவரை, நிரம்பீரன். அப்பதான் பலம் கொண்டு நம்முடைய மனம் திட்டமாக இருக்கும். கலங்காதபடி, திகையாதபடி, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற தெம்பு, தில்லு நமக்குள்ள வரும். நம்முடைய நடை வித்தியாசமான நடையா இருக்கு. அது என்ன நடை? பிச்சைக்கார நடை இல்லை, ராஜ நடை. என்ன நடை? ராஜ நடை நடக்கும். சிங்க நடை போட்டு நீ பள்ளத்துக்குள்ள இருக்கிற பூதேவி, சிங்க நடை போட்டு எங்க இறங்கக்கூடாது, ஏறனு சிங்க நடை போட்டு. ஆம், அதனால பாடுகள், கஷ்டங்கள் இருக்கு. கொஞ்ச காலம் இந்த பாடுகள், மரண புரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை பெறுவாய். அப்ப சகிக்கிற பாடுகள் இருக்கு, சொல்லிக் கொடுங்க. வெற்றி பெறுகிற பாடுகள் இருக்கு. அது சாத்தானுடைய ஜனங்களின் மூலமா வருகிற பாடுகள், கஷ்டங்கள். அதை என்ன செய்யணும்? ஜெபத்துல தான் ஜெயிக்கணும்.
நீ பாட்டுக்க சீலை எடுத்து இங்கே கட்டிக்கிட்டு என்ன தெரியுமா உபவாசம் போட்டே உன்னை கொண்டுருவேன் அப்படி சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆமாம், உபவாசம் கொள்றதுக்காக உனக்கு உபவாசம் தந்தார் ஏல, அதுக்காக உபவாசம்? மற்றவனை ரசிக்கிறதுக்காக உபவாசம் எடுயா, பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்காக உபவாசம் எடு, கொள்றதுக்காக உபவாசம் எடுக்காத. ஏன்னா சிலர் அப்படி உபவாசிச்சிருக்கான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். நீங்கள் எதுக்காக உபவாசிக்கிறீர்கள்? மற்றவர்களை குத்துகிறதுக்காக. இப்படி உபவாசம் எடுத்திருக்காங்க. அதனால சாத்தானை ஜெயிக்கணும்னா உபவாசம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும் யா, பரிசுத்தாவின் நிறைவு இருக்கணும் யா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, தனி ஜெபத்தில் உட்காரு, பரலோகத்திலிருந்து இறங்கட்டு பரிசுத்தாவி. ஒரு பெலன் உன் மேல இறங்கும் பார்த்துக்க. அப்போ நீ அந்த அசுத்தாவியை கடிந்து கொள். யார் யாருக்குள்ள அந்த ஆவி வருது, யார் யாரை தூண்டி விடுது, அந்த ஆவிகளை நீ கடிந்து கொள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். பரிசுத்தாவில நிரம்பி கடிந்து கொள்ளலைன்னா போக மாட்டாயா? போறேன்னு சொல்லிட்டு அங்கதான் இருப்பேன். போயிடுறேன்னு சொல்லுவேன், போக மாட்டேன், உங்ககிட்ட தான் இருப்பேன். அதனால அசுத்தாவி போகணும்னா நீ ஆவியில் நிரம்பித்தான் ஆகணும். நீ அவரை ஆராதிச்சு தான் ஆகணும், அவரை துதிச்சு தான் ஆகணும், அவருக்கு சோத்திரம் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஆவியில் நிரம்பி சாத்தான் மூலமாய் ஏவப்பட்டு எந்தெந்த மக்கள் உனக்கு விரோதியா எதிரியா மாறுறாங்களோ அவங்களெல்லாம் நீ ஆவியில் நிரம்பி கடிந்து கொள். அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது அவர்களை விட்டு என்ன செஞ்சுருவான்? ஓடி போயிடுவான், உங்ககிட்டே வரமாட்டான். எல்லாரும் எந்திரிப்போம்.